ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியை வழங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். அப்படி அந்த நிகழ்ச்சியிலே பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை தேவன் சொல்லியிருந்தார். தேவ சமூகத்திலே வளர்க்கப்பட்டவன் தீர்க்கதரிசியானான். அல்லேலூயா, ஆமென். பாவ சமூகத்திலே, பாவ காரியத்திலே அல்லது பாவத்தின் மடியிலே படுத்துறங்கினவன் குருடனானான் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த வார்த்தையானது பசுமரத்தானை போல என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறதான வேளையிலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொன்னார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுவதனால் ஒரு விசேஷ ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, ஆண்டவரே, பேசுவது நான் அல்ல, நீரே பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம் அல்லவா. உங்க தேவ வல்லமை, உங்க தேவ கரம் இப்போது இறங்கட்டும். ரீபலாந்த நகலந்து நிபி ஷகபலாந்தர நகலந்து ரிபி அந்தரடலவோ ரகபலாந்த நகலந்து ரிபி ஷகபலாந்தர நகலந்து ரிபி அந்தரடலவோ. உங்க மகிமை இப்போதே இறங்கட்டும். ரகபதததலனதனகலக்கரடலோ. தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு விடமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்கவே போகட்டும். இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கலந்து சென்று ஆண்டவரே, இப்போது உலக மாமிச பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் சொன்னீங்களப்பா. இந்த வேளை கண்ணீரோடு விளைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று பாடிக்கிறோம். தேவ மகிமை, தேவ நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என்னோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதாவது தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுவதனால் தீர்க்கதரிசி ஆனான் என்று சொல்லும்போது, அந்த வளர்க்கப்படுதல் என்று சொல்லும்போது யார் பெற்றெடுக்கிறாங்க, யார் வளர்க்கிறாங்க? ஒன்று தாய் வளர்க்கிறாங்க. அந்த தாய் வளர்த்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த முதல் காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தாயோடைய நிலைமைகள் என்ன, எப்படி அந்த தாய் இந்த குழந்தையை வளர்க்கிறாங்க, இல்ல அந்த தாய் வளர்ப்பதற்கு முன்னாடி இந்த குழந்தை எப்படி எந்த சூழ்நிலையில பெற்றெடுத்தாங்க என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இங்க பார்க்கும் பொழுது சாமுவேல் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு குழந்தை. சாமுவேல் தேவ சமூகத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை. சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒரு குழந்தை. சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு குழந்தை. கர்த்தருடைய வார்த்தை வர 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 சாமுவேலுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்துதல சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். அல்லேலூயா. இந்த நாட்களில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால்
நீங்களும் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை கொடுத்து உங்களை உயர்த்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த அன்னாள் யாரு, எப்படி அவங்க இந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க என்று சூழ்நிலை நம்ம பார்க்க போகிறோம். அன்னாளுடைய கணவர் பெயர் எல்கானா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இந்த முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமாதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமீனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அல்லேலூயா. ஒரு பேருக்கு எவ்வளோ விளக்கம், எவ்வளோ வரலாறு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். இந்த எல்கானாவை குறித்து பேசினாலே அல்லேலூயா, அது ஒரு வரலாறு. எல்கானா ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் லேவி வேலையை லேவி ஊழியத்தை அவர் செய்யல. இன்னைக்கு அன்னாள் அவர்களின் குழந்தையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஆகவே அண்ணா அவங்க பாருங்க, அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. இந்த எல்கானா என்றால் என்ன, அதுக்கு அர்த்தம் இருக்கு பாருங்க. எல்கானா என்றால் தேவன் உன்னை படைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எல்கானா என்றால் என்ன? தேவன் உன்னை படைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அன்னாள் என்றால் கிருபை. கிருபை என்ன? கிரேஸ். அல்லேலூயா. ஆமென். அன்னாளுக்கு என்ன அர்த்தம்? கிருபை. கிருபை பெற்ற ஒரு மகள் அன்னாள். அப்ப பெனினாளுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, விலையேற பெற்ற முத்து. பிரைஸ் தி லார்ட். இது விலையேற பெற்ற முத்து என்று பேர். அப்ப இங்க பார்க்கும் பொழுது அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அதனால அவர் 2வது மனைவியை திருமணம் பண்ணிட்டாரு. அவங்க பேர் தான் பெனினாள். ஆனால் அன்னாளை மிகவும் அவருடைய கணவர் நேசித்தார். இந்த காலத்தில் பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னா அநேக கணவர்மார்கள், அநேக மாமனார் மாமியார், உங்க சமூகம் எல்லாம் குறை சொல்லி திரிகிற காலம் இந்த காலம், ஒதுக்கி தள்ளுகிற இந்த காலம். ஆனால் அன்னாள் மிகவும் அவருடைய கணவர் நேசித்தார். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலே, அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அல்லேலூயா. அன்னாளை நேசிக்கிற அந்த கணவன் பாருங்க, குழந்தை இல்லை என்று தெரிஞ்சாலும் கூட அன்னாளை மிகவும் அவருடைய கணவன் நேசித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆத்மாய் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்க மனைவியை நீங்க ரொம்ப நேசிக்கணும். நீங்க அப்ப குழந்தை இல்லை, 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. இந்நாட்டிலும் அநேக பேர் இந்த மாதிரி காரியங்கள் பண்றாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உங்க மனைவியை ரொம்ப ரொம்ப நேசிக்கணும். அல்லேலூயா. அதே போல்தான் அன்னாளை மிக மிக நேசித்தார். அதனால 2 பங்கு அல்லேலூயா கொடுத்தார். ஆமென். இரட்டிப்பான பங்கு கொடுத்தார். ஆனால் பாருங்க, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தாமதமாகுது என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்று அல்ல,
அந்த ஆசீர்வாதத்தை தேவன் சற்று நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் சற்று தாமதமாகுது என்றால் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தேவன் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அது சாதாரணமாக அல்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமானது நீங்க மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல, இந்த தேசமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் கர்த்தர் அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தால் தேவன் ஒரு நாள் சில காலம் வரைக்கும் அந்த தேவன் கர்ப்பத்தை அடைத்திருப்பார். ஆனால் அல்லேலூயா, அவர் திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது இந்த நாட்களில் அநேக பெண்களுடைய கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படி அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை அன்னாளின் விசுவாசம், அன்னாளின் ஜெபம், அல்லேலூயா, தேவன் அந்த கர்ப்பத்தை திறக்கும்படியாக செய்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை அன்னாள் தேவ சமூகத்தில் எப்படி ஜெபித்தாங்க, அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை தேவனை இறங்கி வந்து திறந்து கர்ப்பம் தரிக்கும்படியாக, ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கும்படியாக அந்த ஆண் குழந்தை தேவ சமூகத்தில் வளர்க்கப்பட்டு தீர்க்கதரிசியானது போல இன்றைக்கு உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட அநேக காரியங்கள் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அன்னாளின் விசுவாச அறிக்கையும் விசுவாசத்தினால் உண்டாகும் பலனையும் நாம் இன்றைக்கு காண போகிறோம். அல்லேலூயா. அன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம், அவங்க மிகவும் வேதனை. ஒரு பக்கம் எல்லாரும் சொல்யூஷனை தேடி போறோம். இங்க இந்த காரியம் போனா இங்க இவர்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமா, நான் அவர்கிட்ட போனா அவர்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமா, பெரியவர்கிட்ட போனா பெரியவர்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமா. அல்லேலூயா. அரசாங்க அதிகாரத்தில் சொல்யூஷன் கிடைக்குமா, கட்சி தலைவரத்தில் சொல்யூஷன் கிடைக்குமா, டாக்டர் கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமா என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். our God is a அல்லேலூயா சொல்யூஷன். அவர்தான் நம்முடைய சொல்யூஷன் ஆஃப் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எங்கெங்கயோ ஒரு சொல்யூஷனுக்காக நீங்க தேடி போயிருக்கலாம், ஒரு இடத்துல சொல்யூஷன் கிடைக்கல. ஒருவேளை உங்களை குத்தி பேசி இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்க மற்றவர்களால் பயக்கப்பட்டு இருக்கலாம். இவர் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்க போய் கேட்டு கெஞ்சி இருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு பரியாசம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. நான் அன்னைக்கே நான் சொன்னேன், கேட்டியா? நான் அன்னைக்கு சொன்னேன், நீ கேட்கல, இன்னைக்கு உருப்படாம நிக்கிற, உனக்கு தேவை என்று சொல்லி எரியிற ஏக்கமே கொழுந்து விட்டு எரியுது. அது எண்ணெய் வரை ஊத்துவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எங்க போய் தேடி அவமானப்பட்டு வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவ பக்கமாய் திரும்புங்கள். தேவ சமூகத்துக்கு நேராக நீங்க திரும்பும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை வெள்ளிக்கிழமை அப்படியே நான் திருச்சபை தியானிக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். தேவனுடைய வெளிப்பாடுகள் பரலோகத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது. இத்தனை வருடங்கள் நான் வேதாந்தத்தை படித்தாலும் இந்த அந்த ஒரு வசனம் போல எனக்கு அப்படியே பாயிண்ட் ஆக அப்படியே என்னோடு கூட தேவன் கற்றுக் கொடுத்தார். பாருங்க, அவங்க கணவர் கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கிறாங்க. கணவரால் என்ன கொடுக்க முடியும்? அன்புதான் செலுத்த முடியும். அப்புறம் என்னன்னு பாருங்க, ஒருவேளை இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாரு, இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க, அவங்களாச்சும் எனக்கு ஆறுதலா இருப்பாங்களா? இல்லையா? இல்ல, என்ன தங்கச்சி முறை வருது, கணவருடைய இரண்டாவது மனைவி தங்கச்சி முறைதான். இல்ல, அந்த மகளாட்சி என்ன அன்பா நேசிக்கிறாங்களா? இல்ல. வாசிங்க 6ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி, எப்படி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது, அவளுடைய சக்காலத்தி. அல்லேலூயா. அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். இன்றைக்கு நீங்கள் துக்கப்படுத்தும்படியாக துக்கம் உண்டாகும்படியான அநேகுடைய வார்த்தையானது உங்கள் இருதயத்தை தொலைத்து கொண்டிருக்கலாம், உங்க இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கலாம், உங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி இருக்கலாம். கணவர்கிட்ட இருந்து சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. என் கணவன் கட்டின இரண்டாவது மனைவியோட பிள்ளைகளிடத்திலிருந்து
சொல்யூஷன் கிடைச்சான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல இல்லையா? மூத்தவங்க கிட்ட ஒரு மரியாதையை நடந்துக்கணும், அதுவும் இல்லை. என்ன நடக்குது? அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடுவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்ப பார்த்தாலும் இதுதான். இன்னைக்கு அநேக பேர் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? குறை சொல்லிக்கிட்டே வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அண்ணாளுக்கோ அந்த வார்த்தையில கேட்டு கேட்டு மிகவும் அழுது கொண்டே இருப்பாள். அல்லேலூயா. எப்போ? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்பொழுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்க, தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள நீங்க வரீங்க. ஆனால் அநேக காரியங்கள் உங்களை மன வேதனைக்குள்ளாக ஆக்கிக்கின்றது. மத வேதனைக்குட்படுத்தப்படுகிறீர்கள். மன வேதனையோடு நீங்க வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். அல்லேலூயா. பாருங்க, என்ன ஒரு அன்பான கணவன். எப்படி விசாரிக்கிறார் பாருங்க. அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 பேரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார். இன்றைக்கு அன்பான ஒரு கணவன் உங்கள் மனைவிகளை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்க நீங்க, குடும்பத்தில் பிரச்சனை, அநேக நபர்களாலே உங்கள் மனைவி அழுது கொண்டிருக்காங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. உங்க மனைவிக்கு யாரு ஆறுதல்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க மற்றவர்கள் உங்க மனைவிக்கு ஆறுதலா இருப்பதை காட்டிலும் உங்க கணவராகிய நீங்க உங்க மனைவிக்கு சொல்லுகிற வார்த்தை தான் அது மிகவும் ஆறுதலா இருக்கும். அல்லேலூயா. அது பாருங்க, நேசிக்கிற அந்த நேசம் பாருங்க. 10 பேரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். அப்ப அந்த கணவரும் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு, அந்த ஐக்கிய அன்பு எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு அநேக கணவன் காதலிக்கும் போது மனைவியை பார்த்து மானே, தேனே, பொன்மானே என்று சொல்வது உண்டு. திருமணத்திற்கு முன்பு. திருமணத்திற்கு பின்பு மானே, தேனே, அன்பே, ஆருயிரே என்று சொன்ன அந்த வாய் இப்ப எப்படி சொல்லுது? உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, சனிய நீ என் உயிரோடு இருக்க தெரியல, என் வாழ்க்கையில் நான் உன்னை போய் பார்த்தேனே. எப்படி ஆருயிரே, அன்பே என்று சொன்ன வாயில இப்ப என்ன வருதுங்க? சில பேர் இந்த காதல் செய்யும் போது மணிக்கணக்கா பேசுவாங்க, டே நைட் பேசுவாங்க, அங்கங்க பேசுவாங்க, அங்கங்க சுத்துவாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அந்த இனிப்பான அனுபவங்கள்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும். இதனால அநேக மனவேதனை. திருமணத்துக்கு முன்பு இருந்த அன்பு திருமணத்திற்கு பின்பு இல்லை. அல்லேலூயா. அப்ப அது உண்மையான அன்பா? அது பொய். இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவன் ஒருத்தியை நேசிக்கும் பொழுது, அது ஒருத்தி ஒருவன் நேசிக்கும் பொழுது என்ன நடக்குது? என்னங்க நடக்குது? ஓ, இவன் நல்லா இருப்பான், இவன் நல்ல எனக்கு பேரா இருப்பான், அவ்வளவு நேசிக்கிறானே. அல்லேலூயா. திருமணத்துக்கு முன்னாடி லவ் பண்றதை காட்டிலும் திருமணத்திற்கு பிறகு நீங்க நேசிக்கிறீங்க அல்லையவா, அதல்லவா அன்பு. சமீபத்தில் அநேக விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். பலவீனமான ஒரு நபர், நடக்கவே முடியாத ஒரு நபர், கையவே தூக்க முடியாத ஒரு நபர், ஒரு மகள் திருமணம் பண்றாங்க.
சரி, அவங்களுக்கு பணபலம் இருக்கு, பின்புலம் இருக்கு, சரி ஓகே. ஒருவருக்கு இந்த வாயை சரியான இல்லைங்க, அவ்வளவு வியாதி. அப்ப அந்த ஒரு பகுதி வாயில் அவர் பார்க்க ஒரு அழகான சரீர அமைப்பும் இல்லை, ஆனால் அவரையும் ஒரு மனைவி நேசிக்கிறாள். திருமணத்துக்கு முன்பு ஒரு மகள் அழகாக இருப்பா, அவள் நேசித்தான். ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த மூஞ்சி, அந்த மகளுடைய மூஞ்செல்லாம் புண்ணு ஆயிடுச்சு, வெந்து போயிடுச்சு. திருமணத்துக்கு முன்பா எப்படி நேசித்தானோ அதை விட பல மடங்கு இப்போ தன் மனைவியை நேசிக்கிறான். அந்த அன்பு என்றைக்கும் மாறக்கூடாதுங்க. ஆனால் இந்த நாட்களில் அநேக குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குடும்ப உறவு என்பது அது தேவனுடைய திட்டம். குடும்ப முறிவு என்பது அது பிசாசின் திட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் உறவுகளை சீர்படுத்தக்கூடிய காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆனால் அநேக குடும்பங்களில் உறவுகளை முறிக்கிற காரியங்களை பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே பிசாசானவனுக்கு நீங்க செவி கொடுப்பதை நிறுத்த வேண்டும். உங்க மனைவியை நீங்க நேசிங்க, உங்க பிள்ளைகளை நேசிங்க. அல்லேலூயா. அது மிகப்பெரிய தேவ பலனாய் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரிவுகளை குறித்து நம்ம கேட்டுக்கொள்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இல்லையா. தேவ சமூகத்தில் வளர்ந்தவர் தீர்க்கதரிசி ஆனார். பாவ சந்தோஷத்தில் வாழ்ந்தவர் குருடன் ஆனார். 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் தேவ சமூகத்துல இருந்தாரு, அவர் பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டார். ஆனால் இன்னொரு நபர் பாவ சந்தோஷத்துல பாவத்தின் மடியில இருந்தாரு, அவர் குருடன் ஆனார். சோ ஆகவே இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகணும், நம்முடைய பிள்ளைகளும் பெரிய தீர்க்கதரிசி ஆகணும். சோ கர்த்தர் ஒரு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே போல பாவ சந்தோஷத்துல இருந்த ஒரு நபர் தன்னுடைய பலத்தை எழுந்துட்டாரு, கண்களை எழுந்துட்டாரு. அவரை பத்தி பார்க்க போறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. கர்த்தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, அப்பா இந்த இரவிலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் புதிய தேவனாய் கடந்து வந்து ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தப்பட வேண்டுமா இருக்கிறோம். தேவ ஆவியானவரே, அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல இந்த பிள்ளைகள் என்பது வருங்கால சந்ததி அல்லவா, குடும்பத்திலே ஆணிவேர் அல்லவா, அடுத்த தலைமுறையாக ஆண்டவர் சாட்சியாக வாழ வேண்டுமே. உலக மாமிச பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக்கள் உதவி செய்யுங்க. பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கணும் ஆண்டவர். ஆண்டவரே போதித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவர், ஜெபத்தில் வழிநடத்தப்பட வேண்டும் ஆண்டவர். அப்பா அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையின்படி நடக்க வாழ வளர ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியானது ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஆண்டவரே நிகழ்ச்சியாக மாற்றுங்க. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு இருதயத்திலும் கடந்து செல்லட்டும். இங்க ஒரு மகாபெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க அப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில மகாபெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இல்லறம் என்பது நீர் கொடுத்த பரிசு அல்லவா, இந்த பரிசுல ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா சந்தோஷமா இருக்க பரிசுமாய் வாழ நீர் உதவி செய்வீராக. சகல துதி கன மகிமை யாவுமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாக பேசுகிறோம் என்பதை நாம் தெரிவிக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். God bless you. God bless you. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை நாம் உங்களுக்கு அடுத்த தலைப்பில் நம்ம சந்திக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. God bless you.